பெரியப்பா, நீங்க எழுதுன தலையங்கம் படிச்சேன். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப நல்லா இருக்கு பெரியப்பா. ஏங்க கலைவாணி எங்க டிஃபன் சாப்பிட கூட வரல? தெரியலையா ரங்கநாயகி, அவ ஏதோ மூட் அவுட்டா இருக்கான்னு நினைக்கிறேன். மூட் அவுட்டா? என்னாச்சு? நீங்க ஏதாவது அவளை திட்டினீங்களா? என்ன ரங்கம், நான் என்னைக்கா நம்ம பேத்தியை திட்டி இருக்கேனா? உனக்கு தெரியாதா? தெரியும். அப்புறம் எதுக்கு அவன் மூட் அவுட்டா இருக்கா? ஏன் பாஸ்கர், நேத்து அவளை வெளியே கூட்டிட்டு போனியே, ட்ரீட் கொடுத்துட்டல? கொடுத்துட்டேன் பெரியமா. ரெஸ்டாரண்ட்ல அவளுக்கு என்னென்ன ஐட்டம் பிடிக்குமோ எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி சொன்னா. அத்தனையும் ஆர்டர் பண்ணி ஒன்னு விடாம வாங்கி கொடுத்துட்டேன். அப்புறம் பெரியமா, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்ஸ்பெக்டர் அன்புமணி அவரோட ஒய்ஃப் சன் ஃபேமிலியோட வந்திருந்தாரு. அவங்ககிட்ட எல்லாம் கலை நல்லா தான் பேசிட்டு இருந்தா. அப்புறம் திரும்பி வரும்போது தான் ஐம் திங்கிங் சம்திங் மூட் அப்செட் போல இருக்கு. நானும் என்ன ஏதுன்னு கேட்டுக்கல. சரி, நான் போய் என்னன்னு விசாரிக்கிறேன். ஓகே. கலை, என்னாச்சுமா? நீ ஆசைப்பட்ட மாதிரி பாஸ்கர் சித்தப்பாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வந்தல்ல, அப்புறம் ஏன் ஒரு மாதிரி இருக்க? காலேஜ்ல ஸ்டடி லீவ் விட்டுருக்கிறப்போ அதை பயன்படுத்துற மாதிரி ஏதாவது புஸ்தகத்தை எடுத்து படிக்கலாம்லமா? இப்போ படிக்கிற மூடு இல்ல பாட்டி. என்னாச்சு கலை? நேத்து சித்தப்பாவோட ரெஸ்டாரண்ட் போயிருந்தல்ல? ஆமா. அங்க ஆதி அங்கிளையும் அவங்க ஒய்ஃப் தாமரை ஆண்டியையும் பார்த்தேன். அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்களாச்சே. அவங்கள பார்த்தா நீ மூட் அவுட் ஆன? அவங்கள பார்த்து மூட் அவுட் ஆகல. பின்ன நம்ம பாஸ்கர் கிட்ட அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? அதனால அப்செட் ஆயிருக்கியா? அவங்க சித்தப்பா கிட்ட பேசவே இல்ல. இன்ஸ்பெக்டர் அன்புமணி சார் கிட்டயும் அவங்க ஒய்ஃப் கிட்ட மட்டும்தான் பேசினாங்க. சரி, இதுல உனக்கு என்னமா கவலை வந்துச்சு? நானாதான் அவங்க கிட்ட பேசுறதுக்காக போனேன். அப்போ அந்த ஆன்ட்டி என்னை எடுத்தறிஞ்சு பேசுற மாதிரி திட்டாங்க பாட்டி. அவங்கள பார்த்ததும் நான் எவ்வளவு ஆசாசியா பேச போனேன் தெரியுமா? ஆனா அவங்க என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு பாட்டி. ஏன் பாட்டி, என் லைஃப்ல மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? அதை நினைச்சாதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கலை, இதெல்லாம் நினைச்சு நீ வீணா கவலைப்படாத. பாவம், அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ என்ன வேதனையோ. அவங்களுக்கு என்ன வேதனையா வேணா இருக்கட்டும், அதை ஏன் பாட்டி என்கிட்ட காமிக்கணும்? அவங்களுக்கு நானும் ஒரு பொண்ணு மாதிரி தானே பாட்டி. அவங்க பொண்ணு இந்துதான் என்ன புரிஞ்சுக்காம என்கிட்ட சண்டை போடுறானா, தாமரை ஆண்டியும் என்ன புரிஞ்சுக்காம என்கிட்ட கோவப்பட்டது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாட்டி. எல்லாரையும் வேதனைப்படுத்துறேனா? எதுக்கு போறேன்னு பாட்டி? சிச்சி, கலை அப்படிலாம் சொல்லாதம்மா. இது பாரு, யாரும் ஏதோ சொன்னாங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பேசி உன் பாட்டி மனசை சங்கடப்படுத்தலாமா? இங்க பாரு கலை, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. நீ வாழ்க்கையில பெரிய ஆளா வரணும், மகாராணி மாதிரி வாழணும்னு நானும் உன் தாத்தாவும் எவ்வளவு கனவு கண்டுகிட்டு இருக்கோம் தெரியுமா? அத புரிஞ்சுக்காம நீ ஏன் பிறந்தேன்னு இப்படி வருத்தப்படலாமாமா? கலை, நீ சாதிக்க பிறந்தவமா. இந்த உலகமே ஒரு நாளைக்கு உன்னை பாராட்டதான் போகுது. எந்திரி, கண்ணை தொடச்சுக்கோ, எல்லாத்தையும் மறந்துரு, போய் குடிச்சிட்டு வா. மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் அதுலயே கரைஞ்சு காணாம போயிடுமா? நான் சொல்றேன்ல, பாட்டி சொன்ன நீ கேப்ப இல்ல? எழுந்துக்கோ, அழக்கூடாது. எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம நிம்மதியா குடிச்சிட்டு வா, சரியா? அழக்கூடாது.
வெள்ளை தாமரை ஸ்பான்சர்ட் பை ஹார்லிக்ஸ் கோல்ட், கார்னியர் லைட்.